யோவேல் 2:15. அதில் நானே வாசிக்கட்டுமா? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி அங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆர்ப்பரிப்பை நம்ம இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அதனுடைய மெயின் காரியமாக வச்சு நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் 4 விதமான குறிப்பை நான் சொன்னேன். சரியா? நானே சொல்லிடுறேன், ஏன்னா சிரிக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அதனால் முதலாவது தானியேலுடைய புத்தகத்திலேருந்து சொன்னேன், நம்மை நாமே பரிசோதித்து பாவத்தை விட்டு அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பணும். அப்படி பாவத்தை அறிக்கை பண்ணுகிறப்போ அதுக்கு நமக்கு நிறைய சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கலை, போதகர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியலை, அப்படிலாம் அந்த குறிப்பில் முழுவதுமாய் நான் சொன்னேன். அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம உபாசிக்கும் பொழுது நம்மை விட்டு அகற்றுவதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு உபவாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்பாங்க, ஏன் எங்களால் துரத்தி விடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்கும் பொழுது, இந்த வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினால தான் போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல், அப்போ நாமளும் உபவாசம் இருந்து பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நம்ம 2வது குறிப்பை பார்த்தோம். 3வது குறிப்பில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம திகைச்சு நிற்கும் பொழுது உபவாசிக்க வேண்டும்னு சொல்லி நான் சொன்னேன். அது அங்கே யோசபாத் அப்படி தான் செஞ்சார். என்ன அப்படின்னா, அவருக்கு எதிர்த்து வந்தார்கள், ராஜாக்கள்லாம் எதிர்த்து வரும்பொழுது அங்கே யோசபாத் சொன்னார், எனக்கு நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லும் பொழுது அவர் உபவாசத்தை கூறுவித்து துதிக்க தொடங்கினார்கள். துதி செய்ய தொடங்கும் பொழுது அங்கே ஒருவருக்கொருவர் சேயீர் மலை தேசத்திலே போய் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். 3 நாட்களே அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையிட்டு அங்கே பெராக்கா என்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு நடந்தது என்று சொல்லி நம்ம 3வது குறிப்பு பார்த்தோம். 4வது குறிப்பில் என்ன பார்த்தோம்னா, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு உபவாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். காரியம் எஸ்தருடைய புஸ்தகத்தில் ஆமான் பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு விட்டு மொர்தெகாயை தூக்கு போடணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். அது மாத்திரமல்ல, அந்த யூத ஜனங்களை முழுவதுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆதார் என்கிற மாதம் 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதியில் அவன் ஒரு நாளை முன்குறிச்சிருப்பான், இவங்களெல்லாம் நம்ம அழிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் அந்த மாதத்தில் அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாக முடிந்தது. காரணம் என்னென்னா, அவங்க உபவாச நாளை நான் ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை யார் தூக்கு போடுவான்னு நினச்சி நம்ம அவனை தூக்கு போடலான்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தவனை ஆண்டவர் அவனை தூக்கில் பண்ணி அவன் குடும்பமே இல்லாமல் ஆக்கிட்டார். அப்படிப்பட்டதான காரியம் மாறுதலாக முடிவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் அவசியம் என்று சொல்லி 4 குறிப்புகளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இன்றைக்கும் என் மேலே சீட்டு விழுந்துருச்சுது. கடந்த வாரத்தில் நாங்கள் அண்ணன் வெளியில் ஊழியத்துக்கு போயிருக்காங்க, நாங்கள் 2 பேருமே ஜெபிக்க மறந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அந்த மாதிரி அண்ணன் நான் 2 பேருமே நாங்கள் ஜெபிக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அண்ணன் சிரிச்சாங்க. சரி, அது முதல் நாள் நாங்கள் ஜெபிச்சிட்டோம், அதனால் நீங்கள் ஜெபிக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லண்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒழுங்கு தம்பி ஜெபிச்சிட்டான். இன்றைக்கும் அண்ணன் ஊழியத்துக்கு கடந்து போயிருக்கும் பொழுது தம்பி ஜெபிச்சதுனால நான் நினச்சேன், சரி நம்ம ஜெபிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இல்லை, நீ தான் வேத பாட வகுப்பு எடுத்து ஆகணும்னு சொல்லி எப்போல்லாம் வெளியில் போகிறோமோ அப்போல்லாம் நீ தான் அசிஸ்டண்ட் பாஸ்டர்னு உங்கள் 2 பேரும் எதுக்குடா வச்சுருக்கேன்னு பார்த்து எங்கள் 2 பேரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டாக தானே இருக்க முடியும், அப்படி தெரியல. சரி, ஆனாலும் கூட காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு நம்ம எங்கெல்லாமோ ப்ரோக்ராம் வச்சுருந்தேன், ஆனாலும் கூட உங்கள் மத்தியில் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். சரி, இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இன்றைக்கும் ஒரு 4 காரியங்கள் நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவர் அனுமதிக்கிற பார்த்துட்டு நம்ம இடைப்பட்ட நாட்களில் காலையில் கூட அதிகாலை நமக்கு எடுத்து பார்க்கலாம். சரி, இன்றைக்கு உபவாசத்தினுடைய முக்கியத்துவத்தில் 5வதாக எஸ்ரா தீர்க்கதரிசியால் எஸ்ராவின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் 23வது வசனம். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் 21, 23 வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும்
எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அதே மாதிரி 23வது வசனம் 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். சரி, இப்போ அங்க எஸ்ரா என்ன சொல்கிறாரு? எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ணினோம், தேவன் என்ன பண்ணாராம்? கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி 8வது அதிகாரத்தில் இந்த 21, 23 அங்கே உபவாசத்தை குறித்து அந்த வார்த்தைகள் இருக்குது. சரியா? உபவாசம் பண்ணினோம் இருக்கு. இப்போ இவங்க உபவாசம் பண்ணனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம 7வது அதிகாரம், எஸ்ரா 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 1வது வசனம், நம்ம இன்றைக்கி வேத பாட வகுப்பாக இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் ஸ்லோவாக வசனத்தோடு எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. இந்த வர்த்தமானங்களுக்கு பிறகு இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு சிரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த சிரையா அசரியாவின் குமாரன், இவன் இலக்கியன் குமாரன். இப்படியே அவர் ஹிஸ்டரி சொல்லிட்டு 6வது வசனத்துக்கு வரும்பொழுது பாருங்க, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். சரி, இப்ப பாருங்களேன். இப்ப இந்த அர்தசஷ்டா ராஜா அரசாளுகிற காலத்துல எஸ்ரா வந்து பெரிய வேத பாரகனா இருக்கிறார். அவர் வேத பண்டிதராக இருந்து ஆண்டவருடைய வார்த்தை பகித்து போதிக்கிறவரா இருக்கிறார். இப்போ இவருக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இவர் இப்போ பாபிலோனில் இருக்கிறாரு. எருசலேமில் ஆலயத்தை கட்டுவதற்காக போனோம். இப்போ எருசலேமில் ஆலயத்தை கட்டுவதற்காக போகணும்னு சொல்லுகிற பொழுது அந்த அர்தசஷ்டா ராஜா என்ன பண்ணார்? அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. நீ போ, தாராளமாக போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த 10வது வசனம் 11வது வசனத்துலலாம் நீங்கள் படித்து வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் மார்க் பண்ணி மட்டும் குறித்து மட்டும் வைத்துக்கொள்ளுங்க. இப்போது சொல்கிறாரு, நீ போய் தாராளமாக எருசலேமில் போய் ஆலயத்தை கட்டலான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதற்குண்டான தேவைகள் எல்லாவற்றையும் என்ன தருவேன்? கொடுத்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் 16வது வசனத்தில் பாருங்கள், வாசிங்க. அந்த 7:16 பாபிலோன் சீமைங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினால் அவருடைய 7 மந்திரிமாரால் அனுப்பப்படுகிறார். எல்லாத்தையும் நீ கொண்டு போகிறதுக்கு ராஜா இப்போ பெர்மிஷன் கொடுக்குறார். நம்ம ஒரு சம்பவமாக கதை மாதிரி நான் சொல்லிட்டு வரேன். அங்கே தேறின வேத பாரகன் தான் எருசலேமில் ஆலயத்தை கட்டினவருடைய நோக்கம். அதற்கு இந்த அர்தசஷ்டாவுடைய ராஜாவுடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைக்குது. அப்போ பாபிலோனில் நிறைய பொண்ணு வெள்ளியெல்லாம் சேர்க்குறாங்க. இப்போ அதை கொண்டு போகணும். சரியா? இப்போ அந்த கொண்டு போகிறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட யாரெல்லாம் நீ நினைக்கிறியோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். ராஜா பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ 8வது அதிகாரத்தில் முழுவதுமாய் நீங்கள் யாரெல்லாம் அவர் கூட கூட்டிகிட்டு போனாருங்கிற விவரம் இருக்குது. அதை நம்ம வீட்டில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? அவரோடு கூட எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்படி போகிறப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:22 வாசிங்க. 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இப்ப ராஜா சொல்றாரு, இவ்வளவு பொண்ணு வெள்ளி எல்லாம் நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாரு. வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியிலே சத்துரு. ஏன்னா ராஜா சொல்கிறான், எதுக்காக ராஜா சொல்கிறான்னா, வழியில் சத்துரு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொல்ல கொள்ளையிடுகிறவர்கள் கொள்ளையிடக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணு, ஒருவேளை உனக்கு யுத்தத்துக்கு ஆட்கள் வேணும்னா கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி தான், உனக்கு யாரெல்லாம் வேணுமோ அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ராஜா பெர்மிஷன் கொடுத்தோம். ஆனால் எஸ்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்று நாங்கள், அந்த வசனத்தை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? ராஜாட்ட என்ன சொல்லியிருக்காரு? ராஜா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே சத்துருவை விலக்கி பாதுகாக்கிறதுக்கு, என்னை எருசலேமில் கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் குதிரை வேண்டாம், உங்கள் ஆட்கள் வேண்டாம், நாங்களே, எனக்கு ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருக்குது, எனக்கு ஆண்டவர் துணை செய்வார்னு
சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா இப்போ போய் எனக்கு குதிரை வீரரை கொடுங்க, படை வீரரை கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் அவர் விசுவாசமாக சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதனால் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இப்போ தான் நம்மளுடைய செய்தியினுடைய ஆதாரத்துக்கு நான் வரேன். அப்போது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நிறைய நேரங்களில் சில நேரம் என்ன பண்ணுவோன்னா, சில சில காரியங்களை சொல்லுவோம். சரியா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் இல்லை நம்ம புறஜாதியிலேருந்து வந்தபடினால எங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில நாள் ஒரு சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நம்மளை அறியாமலே நம்ம ஒருவேளை தப்பாக சொல்லிட்டோமோ, அல்லது நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ, அல்ல அவங்க உதவி செய்யாமல் போயிடுவாங்களோ, அப்படிலாம் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே எண்ணங்கள் வரத்தானே செய்யும். இன்றைக்கு காலையில் கூட எங்கள் மாமா மகன் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் தைரியமாக சொன்னேன், என்ன ஆண்டவர் அந்த பாப்பஞ்சத்திர ஊருக்கு அழைத்து கொண்டு போனவர் அவர், எனக்கு ஒரு வீடை கட்ட கொடுத்தவர் அவர், அதனால் எனக்கு அவர் பட்டா வாங்கி தர முடியும், அவர் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமாக பேசிட்டேன். அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னா அப்படின்னா, அதான் நம்மளுக்கு ஞானமும் கொடுத்துருக்காருல, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும்ல அப்படின்னு நான் ஆண்டவரை விசுவாசித்து அப்படின்னா எனக்கு அது ஆண்டவர் தருவார். அதை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ண மாட்டேன். அப்படிங்கும்போது அவர் இந்த மாதிரி வார்த்தையை அவனும் தாசில்தாராக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறாப்புல, நம்மளும் ஞானமாக இருக்கணும்ல, நம்மளும் அந்த கேம்பில் போய் மனு கொடுக்கணும்ல, அதை செஞ்சால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லும்போது நான் என்ன அறியாமல் சொல்லிட்டேன், நான் 1 வருஷம் போராடுறேன். சரியா? 1 வருஷம் போராட்டம் இருக்குது, ஆனாலும் அழைத்து கொண்டு போனவர் அவர். இப்போ இப்படி நான் விசுவாசமாக பேசிவிட்டு அடுத்து அவன் இதை சொல்லும் போது நமக்குள்ளே வருவார், என்ன வருது, ஓஹோ கொடுக்கணுமோ, அதை உலக பிரகாரமான காரியம் கொடுக்க வேண்டியது தான், அதுக்காக கொடுத்துட்டு போயிட்டு நான் அப்படி தான் நான் விசுவாசித்தேன். என்னை அழைத்தவர் கர்த்தர், கொண்டு போனவர் கர்த்தர், தந்தது கர்த்தர், இதையும் தருவதற்கு அவர் போதுமானவர் சொல்லி நம்ம இதே போல் பல காரியங்கள் இன்றைக்கி இது காலையில் நான் நடந்ததுனால உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். விசுவாசமாக அறிக்கையிட்டுறோம், ஆனால் பாதையில் போகும்பொழுது சிலர் நம்ம கொஞ்சம் தவங்குறோம் இல்லையா? இப்படி தவங்கிறதுக்கு தான் உபவாசம் வேணும். ஆமென், அல்லேலூயா. அந்த அறிக்கையில் நம்ம நிற்கிறதற்கு நமக்கு உபவாசம் தேவை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வழியில் சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாருமே இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அப்போ இன்றைக்கு அருமையான மாலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த ராஜாவுக்கு சொல்லியிருந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம அறிக்கையிட்டோம்ல, எந்த ராஜாவை நம்பணும்? அந்த ராஜாவை நம்பி இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கு நம்ம அறிக்கையிட்டுட்டோம். அதை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா உபவாசம் வேணும். என்ன நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அதுங்க அதில் நிறைய பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பி கொள்ளுங்கள். 8ஆவது அதிகாரம் 30-31 நம்ம வாசிக்கலாம். அப்படியே அந்த இல்லை 31க்கு போயிடலாம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பாருங்க, இப்போ விசுவாசிச்சு அறிக்கையிட்டாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் தப்புவிச்சாரா இல்லையா? அங்கே இடப்பட்ட வசனத்தில் எந்த சத்துருவும் அந்த பொருளை பிடுங்க வரல, எந்த கொள்ளையனும் வரல. அதனால தான் ரொம்ப அழகாக இருக்குது. நான் பயணம் பண்ணி புறப்பட்ட எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள்னா அந்த காலத்தில் அந்த முள்ளுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சி இருந்து அந்த மாட்டு வண்டியெல்லாம் போகிறப்போ அவங்க பொருளெல்லாம் பிடுங்குவாங்கன்னு சொல்லி சின்ன வயசில் நான் சினிமாவும் பார்த்துருக்கேன், பெரிய ஆட்கள் கதை சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அப்படி இருப்பாங்க பொழுது பதவி இருக்க, ஏதாவது காட்டு வழியாக போகிறப்போ மறைஞ்சிருந்து பிடுங்குவாங்க. அப்போ இந்த பதிவிருக்கிறவர்களுக்கும் சரி, அதே மாதிரி வழியிலே சத்துருவின் கைக்கு மீட்டுக்கொள்வதற்கும் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களா, எங்களை தப்புவித்தது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய கரம் தப்புவித்தது. அப்போ இதிலிருந்து இந்த மாலை வேளையில் நம்ம இந்த எஸ்ராவுடைய புத்தகத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உபவாச நாளில் அல்லது உபவாசத்தின்படி அவர் தேடினதுனால அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர் விசுவாசித்தது நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன விசுவாசித்தார்? நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறோம், இப்போ போய் நான் கேட்க மாட்டேன், இப்போ போய் நான் ராஜா கிட்ட போய் எனக்கு காவலுக்கு ஆளை கொடு, அதில் இதை செய்கிறதுக்கு எனக்கு சேவகரை கொடு, போர் வீரரை கொடு, நான் இப்போ கேட்டிருந்தா
நான் சொன்னதுக்கும் அறிக்கையிட்டதுக்கும் போயிருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசமாக. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசமாக ஒருவேளை நம்ம வெளியில் வரும்போது, அல்லது இப்போ நம்ம குடும்பங்களுக்குள்ள சில விஷயங்கள், இப்போது வழிபாட்டு காரியங்கள்லையும் சரி, அல்ல வேறு இதுலேயும் சரி, நாங்கள் இதில் கலந்துக்கிட மாட்டோம், அல்ல நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது உண்மையாய் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். தம்மை தேடுகிறவர்களை கரம் அற்புதம் செய்யும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அவ்வளோதான். அதாவது எந்த காரியம் நம்ம வெட்கப்படுத்திடுமோ நம்ம நினைக்கிறோம்னா அந்த காரியம் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ராஜா, அந்த பரம ராஜாவை நம்ம நம்பி இந்த உலகத்தினுடைய ராஜாக்களுக்கு நம்ம சவால் விட்டுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சத்ருவின் கைக்கு எங்கள் ஆண்டவர் எங்களை தப்பு வைப்பார், என்ன வெள்ளி பொண்ணு கொண்டு போனாலும் எல்லாவற்றையும் எனக்கு விலைக்கு பாதுகாப்பார்னு சொல்லி இந்த எஸ்ரா சொன்னது போல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை ஆண்டவரை நம்பி சில சாட்சியாக நீங்கள் நின்னீங்கன்னா அது பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஏன்னா நான் அண்ணனோட சாட்சி கூட ஒரு நாள் கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டு அண்ணன் வந்த பிறகு பல சவால்களை சந்தித்தவன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க மகா கல்யாணத்தில் கூட அற்புதமாக ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய காரியங்களை சேர்ந்து இப்போ அந்த குடும்பம் மொத்தமும் ஆச்சரியப்படத்தக்கதாக நடத்துனாங்கன்னு அண்ணன் கூட ஒரு சாட்சி சொன்னாங்க. நினைவுக்கும் நான் நினைக்காத, நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். அப்போது நம்முடைய ராஜாவிடத்தில் நம்ம கேட்ட காரியம் மற்றவங்களுக்கு நம்ம அறிக்கை பண்ணோம் பாருங்கள், அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக என்ன பண்ண தெரியுமா, எங்கள் தேவனுடைய கரை எங்களை தப்பு வைக்கும். ஆமென். எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்பு விற்பார் ஐயா. அவர் தப்பு வியாமல் போனாலும் இல்லை, அவர் தப்பு விற்பார் அப்படிங்கிற ஒரு நீங்கள் அந்த நிச்சயத்தில் செய்யும் பொழுது ஆண்டவர் சத்துருவை விளக்குவதற்கு எப்படி போதுமானவராக இருந்தாரோ அதே போல் நம்மளை தப்பு வைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதம் அவர் என்ன பண்ணார், எஸ்ரா என்ன பண்ணார், உபவாசம் பண்ணி நாங்கள் கர்த்தரை தேடினோம். அப்படி தேடும் பொழுது எங்களுடைய எல்லா பயத்துக்கும் வழியில் சத்துருவுக்கும் விலக்கி பாதுகாத்தார்னு சொன்னது போல், அப்போ உங்களுக்கு சத்துருனுடைய பயம், எதிரிகளுடைய பயம் இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி சாப்பிட்டு வந்துருங்க. அப்படியா உபவாசம்? சரி, சரி, உங்களுக்கு என்ன உபவாசம் தெரியுதோ, ஏன்னா பின்னாடி நிறைய உபவாசம் சொல்ல போகிறேன். அதனால் எப்படி உபவாசத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்படி செய்க. ஏதோ ஒன்று உபவாசம் பண்ணணும். சில நேரங்களில் நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல், இப்போ ஒரு காலத்தில் 1 வாரம் 3 நாள் 10 நாள் இருந்த உபவாசம் இப்போ ஒரு நேரம் கூட இருக்க முடியல. சில நேரங்கள் எங்களுடைய உடல் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுது, ஒரு 2 நேரம் கூட தொடர்ந்து இருக்க முடியல. அப்படிப்பட்டதானே அந்த வயோதிக காலமாக கூட இருக்கும். ஆனாலும் அதை மேற்கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யத்தான் செய்கிறார், இல்லைன்னு நான் சொல்ல. அப்போ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கலாம். சிலருக்கு பகலில் இருக்க முடியும், சிலருக்கு இரவில் இருக்கலாம். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி உபவாசம் பண்ணி இருந்தீங்கன்னா சத்துருவை விலக்கி மீட்பார். சரியா? அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சத்துருவுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? அறிக்கையிட போகிறோம். அந்த அறிக்கையிட்டதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அப்போ உபவாசம் பண்ணலைன்னா விலக்கி மீட்ட மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த மாதம் உபவாசத்தின் மாதம், அதனால அந்த உபவாசத்தின் காரியங்களை நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதுக்காக உபவாசமே இல்லைன்னா ஆண்டவர் விலக்கி இல்லை. உபவாசத்துக்கும் உபவாசம் இல்லாமல் இருந்து ஜெபிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கும் உபவாசம் இல்லாமல் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதன்படி உங்களை ஆண்டவர் நடத்துவார். அப்போ 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறேன்? தம்மை தேடுகளுடைய கரம் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணோன்னு சொல்லி நம்ம சத்துருவுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த சத்துருனுடைய சவால்களுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிப்பதற்கு நமக்கு உபவாசம் வேணும். சரியா? சரி, ரைட். அடுத்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள், அடுத்த குறிப்புக்குள்ள நம்ம போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 30வது வசனத்தில் நடு பகுதியில் இருக்கு பாருங்க. என்னென்ன, அதாவது 4 நாளைக்கு முன்பே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொடுத்த அந்த லைனை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ கொர்நேலியு உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் நம்ம 1வது வசனத்தில் இத்தாலியா பட்டணம்ங்கிறதான பட்டணத்தில் கொர்நேலியுங்கிறதான ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே முன்னால் சொல்லப்பட்ட வசனத்தில் அவர் தேவ பக்தி உள்ளவர்கள், வீட்டார் அனைவரோட தேவருக்கு பயந்ததுனால இருக்கிறதுனால
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு தான் இங்கே வேதத்தில் எழுது. ஆனால் அவர் சொல்லும் போது சொல்கிறார், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஆனால் அவரை குறித்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஜெபிக்கிற மனிதன், அவர்கிட்ட ஆண்டவருடைய தூதன் தரிசனமாகி உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அட்டிச்சுது. நீ என்னது யோப்பா பட்டணத்துக்கு போய் அங்கே சீமோன் என்கிறதான மனிதன் வீட்டில் பேதுரு என்கிறதான ஒரு ஆண்டவருடைய மனிதன் இருக்கிறாரு, அவரை நீ என்ன பண்ண ஆட்களை அனுப்பி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுகிறார் தூதன் மூலமாக. உடனே அந்த கொர்நேலி என்ன பண்ணுறாரு, 2 தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேவிக்கிற போர் சேவர்களை தேவ பக்தி உள்ளன அழைச்சி அங்கே அந்த யோப்பா பட்டணத்துக்கு இப்போ அனுப்புகிறார். இப்படி ஒரு பக்கம் இது நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேதுருவனுடைய ரொம்ப பசிச்சிருச்சான் பாருங்கள். பேதுருக்கு 10வது வசனத்தை பாருங்கள். 10:10 அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான், அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான்னு சொல்லி. இப்போ பேதுரு அங்கே ஜெபம் பண்ணும்படி அவர் போகிறாரு. அவருக்கு ரொம்ப பசியாக இருக்கும் பொழுது அவர் ஒரு ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துப்பட்டினா ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி வச்சுக்கோங்களேன், 4 பக்கம் முனையும் அது கட்டப்பட்டிருக்குதான். கட்டப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த தரையில் இறக்கி ஒரு கூடு வந்துடுது. அந்த கூடில் சகல விதமான காட்டு மிருகங்களும் சகல விதமான பிராணிகளும் ஊர்வன பறவைகள் எல்லாம் இருக்குதான். இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இதை அடித்து புசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மறுமொழி சொல்கிறார். இப்படி 3 முறை சொல்லும் பொழுது 3வது முறையில் பாருங்கள், பேதுரு என்ற அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுடன் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் நிற்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் யோப்பா பட்டணத்தில் அவர் தரிசனம் கொடுத்து 2 பேர் அனுப்புகிறார் ஆண்டவர், கொர்நேலி மூலமாக 2 பேர். இங்கே பேதுருக்கு என்ன பண்ணுறாரு, நீ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சு நீ என்ன பண்ண, நான் அசுத்தமும் தீட்டும் இல்லைன்னு சொல்கிற ஆளை நீ எப்படி அசுத்தமும் தீட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு படிப்பனையை கொடுத்து நீ போ அப்படிங்கிறதுக்காக கொர்நேலி அனுப்பப்பட்ட ஆள் கரெக்டாக நிற்கவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் தேடுகிற ஆள்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்கள். 20வது வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போன ஆண்டவர் சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே பாருங்கள் 23வது வசனம், அப்பொழுது பேது அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில் அவர்களோடு கூட புறப்பட்டு இப்போ யோப்பா பண்ணதுக்கு போகிறார். இப்போ பாருங்களேன், ஒரே சம்பவம் தான், ஆனால் பல நிலைகளில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் இங்கே ஒரு தூதன் மூலமாக கொர்நேலியிட்ட பேசுகிறார், இங்கே ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேதுருவுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து இப்போ 2ஐயும் மேட்ச் பண்ணுறார். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆடிக்கணும்னா அது நம்ம ஆண்டவரால் தான் முடியும். பேதுருவுக்கும் பாடம் கற்பிச்சுட்டு கொர்நேலியுடைய ஜெபமும் கேட்கப்படுறதுக்காக அங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. இப்போ பேதுரு போகிறார். இப்போ எங்கே யோப்பா பட்டணத்துக்கு பேதுருக்கிட்ட போனோன்னே பேதுருனுடைய காலில் விழுகிறார். அப்போ நான் மனுஷன் தான், என் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே தான் அவர்கிட்ட கொர்நேலியு சொன்ன வசனம் தான் நம்ம படித்தது. இப்போ திரும்ப படிங்க 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ உபவாசிச்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியா? இப்போ எதுக்கு உபவாசம் பண்ணார், எதுக்கு ஜெபம் பண்ணார், என்ன அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் ஒவ்வொரு விதமான உபவாசத்தில் ஒரு மேன்மையை பார்த்தோம். இப்போ கொர்நேலி உபவாசத்தை ஜெபம் பண்ணுறதுக்கும் மற்றவங்க, இப்போ நம்ம எஸ்ரா பார்த்தோம், வழியில் எங்கள் சத்ருவை மீட்கணும், சத்ருனுடைய கரங்களுக்கு எங்களை விலக்கி மீட்கிறதுக்கு நான் உபவாசம் பண்ணேன்னு சொன்னார். ஆனால் இங்கே கொர்நேலி பண்ண உபவாசம் ஒரு வித்தியாசமான உபவாசம். என்ன உபவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷனுக்கு முன்பாக நின்று உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி உங்களை காமிச்சார், உங்களை ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார். 33வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவை கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். பாருங்க, மார்க் பண்ணிக்கோங்க. தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்றாரு. பாருங்களேன், இந்த கொர்நேலியுடைய வாஞ்சை எல்லாம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேணுங்கிற வாஞ்சையில் உபவாசம் பண்ணியிருக்கிறார். நம்ம அப்படி எடுத்துக்கொள்வோம்.
சரியா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னா உபவாசம் வேணும். சரியா? நான் 2 மேன்மை சொல்கிறேன். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், நல்லா பொங்கல் சாப்பிட்டு வந்து வீட்டில் நம்ம உட்காந்து பிரசங்கம் கேட்டால் எப்படி இருக்கும், நம்ம உபவாசத்தோடு கூட வந்து பிரசங்கம் கேட்டால் எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குமா இல்லையா? 2க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது நம்மளை ஒரு மாதிரி அதை கவனிக்க விடாது. ஆனால் அதே இது நம்ம உபாசித்து நம்ம கேட்க வைப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நீங்கள் எப்போல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் உபாசித்து கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்புவார். அப்போது உபாசம் எதுக்கு அப்படின்னா, என்னுடைய வேண்டுதலை கேட்கறதற்கு ஆண்டவரால் யாரையும் அனுப்பி என்னுடைய வேண்டுதலை விருப்பத்தை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த ஜெபத்துக்கு, அதாவது நம்ம வேதத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, வேதத்துக்கு மட்டும் நான், அதாவது இந்த வசனத்துக்காக சொல்லலை, நம்ம நல்லா உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவைகளை எங்கேயாவது எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். நம்ம ஒரு சின்ன பொருளை விரும்பியிருப்போம், அமெரிக்காவிலேருந்து வாங்கி கொடுப்போம். இன்றைக்கி சாயங்காலம் நான் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் மகள் சொன்னால் இந்த மாதிரி நிறைய எனக்கு திங்ஸ் அப்போ தான் சொல்ல, நம்முடைய விருப்பமெல்லாம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம சொந்தக்காரன் கொடுக்க மாட்டான், அதில் நம்ம எதிர்பார்த்த ஆள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு தேவைகள், அது ஒரு சின்ன ஒரு சோப்பாக இருக்கலாம். அந்த காலத்துலலாம் நான்லாம் வாலிபையனாக இருக்கும்போது ஒரு வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா ஒரு சோப்பு தர மாட்டாங்களான்னு அதுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். சரியா? அந்த 50 வயசில் 60 வயசில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் புரியும். அதே மாதிரி ஒரு இந்த அம்மா கட்டியிருக்காங்க பாருங்கள் சேலை, ஒரு பூ போட்ட சேலை, இதை மாதிரி ஒரு லுங்கி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு பச்சை கலர் மஞ்சள் கலர்லாம் அதில் டிசைன் இருக்கும், நம்ம ஜீவான அம்மா கட்டியிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு லுங்கி வந்து அதை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கிரேட்டு. அது இந்த துபாயிலேருந்து வர்றவங்களாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் எல்லாருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஒரு சோப்பு தர மாட்டாங்களா, அதில் ஒரு லுங்கி தர மாட்டாங்களா அப்படின்னா அது வந்து அதை கெட்டில ஏப்போ அது ஃபாரின் போயிட்டு அது ஃபாரின் தோப்பு. ஆனால் இப்போ எல்லாமே நமக்கு குளோபலைசேஷன் ஆனதுனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம போய் டிமார்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ அது அளவுக்கு நம்ம உலகம் முன்னேறிச்சுது. ஆனாலும் அந்த விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்றுகிறது ஆண்டவர். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை நமக்கு வேணும்னு நம்ம நினச்சா கூட என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த விருப்பத்தையும் செய்கையும் நம்மளுடைய தேவைகளை அறிந்து யார் மூலமாக நிறைவேற்ற. அப்போ கொர்நேலி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தை வேணும்ப்பா, எங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ஒருவேளை வார்த்தை வேணும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கொர்நேலி இவங்க வார்த்தையை கேட்டது யார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் அவங்க 33 வாசிங்கம்மா, 33 வாசிங்க. அப்போ அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் என்ன யாரை காமிக்குதுன்னா, பின்னாடி நம்ம அந்த அதிகாரம் முடியும் போது பார்த்திங்கன்னா அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வார்த்தைகளை கேட்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. சரி, அதை நம்ம இப்போ பார்ப்போம். அப்போது அவருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிச்சிருக்காரு, நான் விசுவாசிச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் நான் மட்டும் இருந்தேன்னு சொல்ல, நானும் என் மனைவி என் பிள்ளைகள் தான் நாங்கள் இருந்து உபாசித்து ஜெபிச்சோன்னு அவர் சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் அப்படின்னா அவர் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிப்புக்காக அவர் ஒரு உபாசம் பண்ணி ஜெபிச்சிருந்திருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த கிணபன ஜன பந்துக்கள் ரட்சிக்கப்படணும்னா, அதில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னா, நீங்கள் உபவாசம் பண்ணிங்கன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற ஆளை ஒருத்தர் அனுப்புவார். முதல்ல நான் சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது, பொருள் தரதுக்கு ஆள் அனுப்புகிறாரு அப்படின்னா சந்தோஷம்தான். ஃபாரின் லுங்கி தரதுக்கு, ஃபாரின் சோப்பு தரதுக்கெலாம் கரெக்டு தான். ஆனால் ரட்சிப்புக்கு ஒருவேளை நான் என்ன சொல்ல தெரியுமா, நம்ம ஜன பந்துக்கள்கிட்ட போய் நம்ம சுவிசேஷத்தை சில நேரங்களை அறிவிக்க முடியாத ஒரு சூழலை இருக்கும். அப்போ உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏச்சிட்டு போவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் இவங்களெல்லாம் ரட்சிங்கன்னு சொன்னால் யாரையாவது ஒருத்தரை அனுப்பி ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்மளால் முடியாத இடத்துல ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புவார். அப்போ நீங்கள் ஒழுங்காக உபவாசம் இருந்தீங்கன்னா ஆள் அனுப்புவார். அப்போ உபவாசம் இல்லைடா, சரி இப்படியே போனால் அப்புறம் எப்படி தான் பைபிள் ஸ்டடி முடிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, இப்படி தான் முடியும். நீங்கள் அப்போ உபவாசம் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்கள் குடும்பம் ஒழுங்காக ரட்சிக்கப்படாது. அப்போ இன்னையிலேருந்து ஒரு 40 நாள் உபவாசம் போட்டுருவோமா, ஆண்டவரே எங்கள் குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தர் கூட தலையிலாவும் சொல்லலை, கை தூக்கலை. 40 நாள் எங்கே உபவாசப்படவா? சரி, நான் அடுத்து வரேன், அடுத்து மோசே காரியத்துக்கு வருவேன். 40 நாள் இரவும் புகழும் புசியாமலும் குடியாமலும் இருந்தாராம். நீங்களா தண்ணி குடிச்சிக்கிட்டு, அவர் தண்ணி கூட குடிக்கலைங்கிறாரு. நான் அடுத்த குறிப்புக்கு வரும்பொழுது நான் வருகிறேன். சரி, இப்போ இந்த கொர்நேலியுடைய காரியங்கள்லேருந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தி வச்சது. இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கும் போது எனக்கு உணர்த்தின காரியம், அப்போ நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு என்னோடய உபவாச தேவையாக இருக்குது. நான் ஒரு காரணகர்த்தாவாய், ஏன்னா கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட தான் அந்த வீட்டில் காத்திருந்தார். அப்போ தான் பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் உபவாசிச்சது நம்முடைய தனிப்பட்ட தேவைக்கு ஜெபிக்கிறோம், நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆனால் உபவாசித்து நம்ம இனஜன பந்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இந்த மாதம் நீங்கள் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களில் பிரதானமாக இருக்கட்டும். ஆமே, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் பேர் நம்ம எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம். நம்முடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஒரு நாள் இந்த மாதத்தில் அல்லது இந்த 12வது மாதம் வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல், அல்லது நான் நினச்சிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அவங்க பேரெல்லாம் சொல்லி, தம்பி, தங்கச்சி, அக்கா, தம்பி எல்லா பேரையும் ஒரு பேப்பரில் கூட நம்ம எழுதி வச்சு, ஆண்டவர் இவங்களெல்லாம் ரட்சிப்பிக்கிறதுக்கு யாரையாவது ஒரு தூதனை அனுப்பி நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னா, அவங்க எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரால் சொல்ல முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அந்தந்த சமயத்துக்கேற்ற அவங்கவுங்களுக்கு தேவையான ஆட்களை அனுப்பி ரட்சிப்பார். சரியா? அது அவருடைய காரியம் அவருடைய கரத்தில் இருக்குது, நம்ம காரியம். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கரத்தில் இருக்குது. அப்போது இன்றைக்கு இந்த மாலை வேளையில் 2வது குறிப்பில் எடுக்கக்கூடிய 2வது தீர்மானம் என்னென்னா, எப்படி கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தாருக்காக கூட நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிச்சாரோ அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். தான தர்மங்கள் எல்லாம் நினைப்பூட்டுதலில் இருக்குது, ஆனாலும் இந்த உபவாசம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லலாம், உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் பேதுரு அனுப்புனான்னு சொல்லும் பொழுது இங்கே வந்த பேதுரு ஒன்று விடாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டார். நீங்கள் வசனம் எழுதி வச்சு கொடுங்க, 35வது அதிக வசனத்தில் இருந்து 45வது வசனத்தில் வரைக்கும் நீங்கள் வாசிக்கோங்க. ஒரே நாள் சுவிசேஷம் சொல்கிறாரு. ஒரே நாள் பார்த்தீங்கன்னா 45வது வசனத்துக்கு இப்போ வார்த்தைங்க, அந்த 44வது வசனத்தை வாசிங்க. பேதுரு 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வாசிக்கிற கால் இல்லையா? சரி, கேட்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவர் வசனத்தை சொல்கிறதுக்கு அவர் அங்கே முதல்ல பாருங்களேன், அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி 33வது வசனத்தில் வசனத்தை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்லிட்டு கொர்நேலியு பேதுரை பார்த்து சொல்கிறாரு. கொர்நேலியு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொல்லி முழுசும் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். அப்போ நம்ம கேட்க வேண்டியது ரட்சிப்பை கேட்டால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஊற்றி அவங்கள ரட்சிப்புகளாக நடத்துறது அவருடைய வேலை. அப்போ நீங்கள் இன்றைக்கு இந்த மாலை வேளை நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எங்கள் இனஜன பந்துக்களுக்காக நான் ஏதாவது ஒரு மணி நேரம் இந்த மாதத்தில், அதில் ஒரு அரை மணி நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம், நான் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ஒரு 10-15 பேரை எழுதி வச்சு அந்த பேர் மேலே கையை வச்சு, ஆண்டவர் அவங்க ரட்சிப்புக்காக இந்த மாதம், இந்த உபவாச மாதத்தை ஒரு பிரதான மாதமாக நீங்கள் எங்களுக்கு போதகர் மூலமாக சொல்லியிருக்கிறபடினால அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அங்கே அற்புதம் நடக்குது பாருங்கள். 46வது வசனத்தை பாருங்கள். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. அப்போ ஒரே நாளில் அங்கே என்ன சுவிசேஷம் அறிவிச்சாச்சு, அங்கே ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் நடந்தாச்சு. அப்போ ஒரு பெரிய திரளான கூட்டம் ரட்சிப்படைவதற்கு கொர்நேலியுடைய உபவாச ஜெபம் காரணமாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்போ ஒழுங்காக உபவாசம் பண்ணியிருந்தா நம்ம குடும்பம்லாம் ரட்சித்துக்கு இருக்கோம். அப்போது ஒழுங்காக ஜெபிக்கலைன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நம்ம என்ன தான், அண்ணனும் அதை அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் தலை மேலே நின்று ஏறு நின்று குதித்தாலும் நம்ம நினச்சாலும் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. இப்போ நம்ம அப்படியே வந்தோம்.
யார் சொல்லியா வந்தோம், போயா எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவெல்லாம் பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ காலத்தில் அப்படி தான் அலைஞ்சோம். அந்த வேலை வரும்போது ரட்சிப்பார் கண்டிப்பாக. ஆனால் அந்த வேலை வருகிற வரைக்கும் நாம் அவங்களுக்காக தொடர் ஜெபம் பண்ண வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணோம், நாளைக்கு ஆண்டவர் ரட்சித்தார்னா நம்ம பெரிய ஆளாயிடுவோம், அப்புறம் நம்ம ஆண்டவருக்கு மேலே நமக்கு வால் முளைச்சிரும். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எந்த நேரத்தில் ரட்சிக்கானா சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம், இவெல்லாம் ரட்சிக்கப்படுவான்னா, இவெல்லாம் நம்ம ஒன்றும் நடக்காது அப்படின்னு சில நேரம் சோர்ந்து போகும்போது கூட இந்த கொர்நேலியு மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கொர்நேலியு அப்படி தான் நினச்சிருப்பார், என் குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, அதற்கு நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்த அந்த நாளில் ஒரு மனிதனை அனுப்பி, பேதுருவை அனுப்பி ஆண்டவர் முழு குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல் நீங்கள் தொடர் ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினச்சி ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்த முடியாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆனால் ரட்சிப்பு அவருடையது. ஏன்னா ரட்சிக்கப்படுகிறது அவருடைய வேலை. அப்போ நம்ம ரட்சிக்கப்படனா நம்ம ரட்சிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கலாம், நான் சொன்னது போல் எழுதி நம்ம ஜெபிக்கலாமே தவிர நாம் அவங்கள ரட்சிக்க அடைய வைக்க முடியாது. ஆனால் நம்ம விசுவாசம் அவங்கள ரட்சிப்படைய வைக்கும். சரியா? அப்போ மூன்றாவது இது என்னது, ரெண்டாவது குறிப்பாக மூன்றாவது குறிப்பாக ரெண்டாவது தான் சத்துருவை விலைக்கு விற்கணும். ரெண்டாவது உபவாசித்து நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரியா? சரி, மூன்றாவது எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தான் நம்ம நிறைய கொஸ்டின் இருக்குது. யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனம். யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். சரி, இப்போ அவர் என்ன சொல்றாரு? இது யார் சொல்ற? மோசே சொல்றாரு இல்லையா? அவர் எவ்வளவு நாள் இருந்தாலாம்? 34:28 அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகள் எழுதினான்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ நமக்கு நேரம் ஆகினதுனால நான் சம்பவத்தினுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு கற்பனை பலகை கொடுத்துருப்பார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசே போனவர் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க காதில் கிடக்கிறதெல்லாம் தங்கத்தெல்லாம் எடுத்து ஒரு பொன் கண்டுக்குட்டி செஞ்சு ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுனா உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மோசே கோவப்பட்டு உடைச்சிருவார். அந்த கற்பனை பலகை உடைச்சிருவார். திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய சமூகத்துக்கு வா, வேறு யாரும் வர வேண்டான்னு சொல்லும் பொழுது திரும்ப ஆண்டவரிடத்துல போய் இப்போ திரும்ப 40 நாள் பண்ணுறாரு. திரும்ப 40 நாள் பண்ணுறாரு அப்படிங்கிறத அங்கே 9வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஆண்டவரோடு கூட 34வது அதிகாரத்தில் அங்கே இல்லை உபாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 9:9 வாசிப்போம். இப்போ உபாகமத்தை வாசிச்சுட்டு இங்கே முன்னாடி வருவோம். உபாகமம் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். இவர் இப்ப எத்தனாவது தடவையா இது? 2வது முறைன்னு சொல்லுவார். அந்த வசனம் நான் நினைக்கிறேன், நான் 9:25 பாருங்கம்மா, 9:25 பாருங்க. கர்த்தர் உங்களை அழிப்பேன்னு சொன்னபடியா நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் முன்போல்னா என்ன? ஏற்கனவே ஒரு 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தான் முதல் கற்பனைகளை வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ 2வது கற்பனைகளுக்கு எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காரு? திரும்பவும் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார். இப்போது நான் லிட்டரலாக சொல்கிறேன், ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்கு மோசே இருந்தது எத்தனை நாள்? 80 நாள் புசிக்கலை, குடிக்கலை. சரியா? ஆண்டவர் கற்பனை பலகைகளில் எழுதி கொடுத்தாரா இல்லையா? எழுதி கொடுத்தாரு. சரியா? ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த குறிப்பில் அதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தலை. ஆனால் வேற ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்துறாரு. என்ன அப்படின்னா, இங்கே 2வது அந்த கற்பனைகளை வாங்கிக்கிட்டு வரார் இல்லையா? வாங்கிக்கிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 33வது வசனங்கள் 32லேருந்து வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் யாத்திராகமம் 34:32 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். மோசே என்ன பண்ணியிருந்தாரு? தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டி கொண்டிருந்தார். சரியா?
மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படி பேசிக்கும் பொழுதே என்ன பண்ணுவார், அந்த முக்காடை எடுத்துருவார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இவர் 40 நாள் உபவாசம் பண்ணுறாரு, இரவும் பகல் உபவாசித்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை அவருடைய முகத்தில் காணப்படுகிறது. ஆமென். இப்போ தேவனுடைய மகிமை காணப்படுகிறதுனால தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரோட சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை தன் திரும்ப முகத்தின் மேல் போட்டுக்கொண்டதான். ஏன்னா அவனுடைய முகத்தின் பிரகாசம் இவங்க பார்க்கக்கூடாது இருந்தார்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. அப்படின்னா என்ன தெரியுமா, மகிமை அவர் மேல் தங்கி இருந்தது. இந்த குறிப்பினுடைய 3வது குறிப்பினுடைய சாராம்சம் என்னென்னா, நாம் ஆண்டவரோடு கூட புசியாமலும் குடியாமலும் இருந்து அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படின்னா நம்ம வசனத்தை கை கொள்ளும் பொழுது, வசனத்தை நம்ம கேட்டு அந்த வசனத்தின்படி செய்யும் பொழுது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு முகத்தின் பிரகாசம், அதாவது அபிஷேகம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மகிமை நம்ம மேலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஃபோட்டோவே எடுத்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோவை பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நம்ம ஃபோட்டோ பாருங்கள், மகிமை இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இருக்கா இல்லையா, அவ்வளோதான். இதுக்கு மேலே இனிமேல் நான் என்ன சொல்கிறது, மோசஸ்க்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லை, அதெல்லாம் விட்டுறான். சரியா, நம்ம ஃபோட்டோவே காதில் கழுத்துலலாம் போட்டு நிறைய பெருசாக அப்படிலாம் போட்டுக்கெல்லாம் எடுத்து நம்மளாம் ஃபோட்டோவோடு பழைய ஃபோட்டோ இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதை எடுத்துட்டு இப்போ நம்ம மகிமைக்குள்ளே ஆண்டோடைய கற்பனைக்குள்ளே வந்த பிறகு நம்ம ஃபோட்டோவும் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இருக்கா இல்லையா? அப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு 10 வருஷம் ரட்சிப்பின் அனுபவத்திலேயே நமக்கு மகிமைக்கு மகிமை வேறுபடுது. அப்போ நம்ம இன்னும் 40 நாள் உபவாசம் பண்ணியிருந்தோம்னா அப்போ உங்களுக்கு சூப்பர் மகிமை இறங்கிடும். இப்போ நம்ம இருப்போமா வேண்டாமா? இப்படிலாம் கேட்டால் பைபிள் ஸ்டைலில் கேட்டால் என்ன சொல்கிறது, இதுக்கு பாஸ்டே கொரிந்தியர்ந்து எடுத்துகிட்டு போயிடலாம் போலுக்கு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக உபவாசம் தான். இப்போ 40 நாள் இருப்போமா வேண்டாமா? ஒருத்தர் சரி இருக்க வேண்டாம் விட்டுருங்க, அப்போ மகிமை வேண்டாம்னு சொல்கிறீங்களா? வேணும் கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், உபவாசத்தினால மகிமை கூடும் கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போனால் இப்போ பிரசங்கிக்கிற நாங்கள் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த புல்பீட்டில் இருந்து ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து பேசும் பொழுது எங்களுடைய முகம் நாங்கள் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். அதே இது சாதாரண மனிதனாக நாங்கள் உலக பிரகமன் வேலைக்கு போகும்பொழுதோ அல்ல வேறு காரியங்களில் ஒரு நம்ம பேசும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் மகிமை இருக்காது, சாதாரண ஆட்களாக இருப்போம். அப்போ அவருடைய ஸ்தலங்கிறது வேறு, அப்போ நம்ம கீழே இறங்கும்போது அதனுடைய மகிமை வேறு. இப்போ பெரிய பெரிய நீங்கள் பாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முகமெல்லாம் செவந்து அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸில் இருக்கும்போது வேறு. நார்மலாக வரும்போது ரொம்ப கேஷுவலாக பேசி நாங்கள் போன தடவை ஜெபத்தோட்டத்துலலாம் நாங்கள் அந்த பிரசன்னத்தில் அனுபவிக்குமோ அந்த பாஸ்டர் சொல்கிற தீர்க்க தரிசனம் அப்புறம் இறங்கி எங்கள் கூட சாதாரணமாக பேசும்போது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. அப்போ அந்த மகிமைக்குள்ளே இருக்கும் பொழுது அது வேறு அனுபவம், ஆனால் மகிமைக்கு கீழே வரும் பொழுது வேறு அனுபவம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மகிமையின் அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். இந்த நான் தான் சொல்லலை, நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்துவுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில் நீங்கள் தான் இப்போ அறிக்கையிட்டிருக்கீங்க என் மேலே மகிமை இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த மகிமை கண்டினியூ ஆகணும்னா ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். இல்லை பழைய போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கிடுங்க. 2 போட்டோ கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு நம்ம போட்டோ எடுத்து மாட்டினோம்னா எப்போ இது மகிமைக்கு முன்னாடி உள்ள போட்டோ இது மகிமைக்கு பின்னாடி உள்ள போட்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த போட்டோ நல்லாயிருக்கும்? மகிமையில் இருக்கிற ஃபோட்டோ தான் நல்லா இருக்குது. அப்போ நம்ம இப்போ நம்ம சின்ன மகிமையை பெற்ற நமக்கே இவ்வளோ தூரம் நமக்கு மகிமைக்குள்ளே இருக்கும்போது பிடிக்குதுன்னா, இன்னும் நம்ம 40 நாள் இரவும் பகல் உபவாசம் இருந்து இன்னும் அவருடைய முகப்பிரசன்னத்துக்குள்ளே போகும் பொழுது நம்மை கண்டு ஜனங்கள் பயப்படக்கூடிய மகிமை நம்ம மேலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக என் மேலே ஆண்டவர் மகிமை இருக்குது நீ பயப்படு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பயப்படுவார்கள்னா என்ன அப்படின்னா, அங்கே பேதுருவை பார்த்து அங்கே ஆண்டவரை பேதுரு சொல்லுவார், நீ எனக்கு அந்த வசனம் இப்போ நினைவு வருது, சேவல் கூவுகிறதுக்கு முன்னாலே என்ன நீ மறுதளிப்பான்னு சொல்லுவார். அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, நீ உன்னுடைய பேச்சு அவருடைய பேச்சுக்கு ஒத்திருக்க அப்படிம்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மகிமைக்குள்ளே போகும்பொழுது நம்ம முக பிரகாசம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள்னு காட்டி கொடுக்கும். ஆமாம், நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய முக பிரகாசம் நம்மளுடைய பேசுகிற ஸ்டைல் நம்ம என்ன தான் நம்ம இருந்தாலும் கூட நம்மளை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டோட மகிமை நம்ம மேலே இருக்குது. ஆமென். நிறைய பேர் கேட்டிருக்காங்களா, நீங்கள்
கிறிஸ்டினா பிரதர்லாம் கேட்குறாங்கல்ல, ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமை நம்ம மேலே இருக்கப்போ தேவனுடைய மகிமை நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பயப்பட வேண்டாம். அது வந்து மோசேக்கு கொடுத்ததான அபிஷேகம், அது வேற. நம்ம நம்மளை கண்டு மற்றவங்க பயப்பட வேண்டாம். ஆனால் நம்மளுடைய முக பிரகாசத்தை கண்டு மற்றவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு காரணகர்த்தாவாக இருக்கணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிமை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எடுத்து உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகத்துக்கு வந்துடுவோம். 10வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 10:10. நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். வாசிமா, அப்படி சொல்லுமா. சரி, இப்போ கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீ ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போய் என்று சொன்னார். அப்படின்னா என்ன தெரியுமா? அங்கே பிரகாசம் வந்த பிறகு அடுத்த ஆண்டவர் கொடுக்குற ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா? மற்றவங்களை லீட் பண்ணக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஆமேன். நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்பாங்க. அது எப்போ தெரியுமா? நீங்கள் உபவாசம் பண்ணி உங்கள் மேலே ஆண்டவருடைய முகப்பிரகாசம் இறங்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிறத ஜனங்கள் கேட்டு உங்களுக்கு பின்னாடி வருவதற்கு ஆண்டவர் பெரிய காரியம். அப்படின்னு என்ன தெரியுமா? நம்ம சொல்லுகிற ஆலோசனையை நம்ம குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் தெரியுமா? இவ தேவனோடு கூட இருக்கிற பிள்ளை, உபவாசம் பண்ணுகிற பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை, ஆண்டவருடைய பிரகாசம் அவன் முகத்தில் இருக்குது, அப்போ அவள் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அதான் அழகாக சொல்ல, நீ கொடுப்பேன் என்று நான் சொன்ன தேசத்திற்கு நீ அவங்கள வழிநடத்திட்டு போகணும்னு சொல்லி ஒரு லீடர்ஷிப்பை ஆண்டவர் கொடுக்கறதற்கு அந்த மோசேக்குள்ளே இருந்த அனுபவம் என்ன தெரியுமா? 40 நாள் உபவாசம் பண்ணி இரவும் பகலும் உபவாசித்தபடினால அவருக்குள்ள அந்த மகிமை, தேவனுடைய மகிமை அவருடைய முகத்தில் காணப்படுறதுனால ஜனங்கள் பயந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறார். அப்போ இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்கள் நம்முடைய கண்டு பயப்பட வேண்டாம். ஆனால் நம்ம மேலே கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க அதாவது அவங்க உணர்வதற்கு நமக்கு ஒரு உபவாசம் இருந்தால் போதும். அப்போ நீங்கள் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருப்பீங்களோ அல்லது 4 நேரம் இருப்பீங்களோ தெரியாது. ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு பகலில் ஒரு நேரம், காலையில் ஒரு நேரம், அப்படி இல்லைன்னு சொன்னால் முடியவே முடியலைன்னா ஒரு 5 ஹவர் 4 ஹவராவது என்ன பண்ணலாம், உபவாசிச்சுட்டு இப்போ ஏதோ ஒன்று நம்ம இந்த மாதம் உபவாசித்து நாமே ஆராய்ச்சி பார்த்து எப்படியாவது கிறிஸ்மஸ் ஆராதனையில் எல்லார் முகமும் பிரகாசமாக இருக்கணும். இந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டில் இல்லை, மகிமையில் பிரகாசமாக இருக்கணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம்மா. யார் முகம்லாம் இருக்கும்? மோசஸ் நீயாவது கையை தூக்குப்பா, நீயாவது உபவாசப்படி ஜெபம் பண்ணு, சரியா? அப்போ நம்ம எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். வருகிற புது வருஷத்துக்குள்ளே நான் ஆண்டருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு நான் ஆண்டருடைய சமூகத்தில் போவேன். ஆமேன். அப்போ அதுக்கு நான் உபவாசம் ஜெயிப்பேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. சரி, ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு. இது யாரு? மத்தேயுல யாரு 40 நாள் இரவும் பகலும் இருக்கா? இயேசுவே இருக்கார். இப்போ நம்மெல்லாம் இப்போ இயேசுவை பின்பற்றுகிற நாம இருக்க முடியாது. நீங்கள் இன்னும் கையே தூக்க மாட்டீங்க. இயேசுவே 40 நாள் உபவாசம் பண்ணிவிட்டார். இப்போ பண்ணோன்னு அங்கே என்ன நடந்துச்சு? அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்து அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. இப்போ அப்போ உபவாசம் பண்ண என்ன வரும்? சோதனை வரும். நம்ம உபவாசம் பண்ணணும்னு நினச்சா தான் தோசை வரும். நல்ல பிரியாணி பக்கத்து வீட்டில் கல்யாண வீட்டுக்கு போனோம், நாங்கள் சுட சுட கொண்டு வந்திருக்கோம் பிரதர், சாப்பிடுங்க சிஸ்டர் வரும். சரி, அப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். சரி, உபவாசம் ஆட்டவரே என்ன மன்னிங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தானே இதை அனுமதிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரியா அப்போ பார்த்து கொண்டுட்டு வராருன்னா கர்த்தர் அனுமதிச்சாரு, கொண்டுட்டு வராரு. நம்ம ஆண்டவரே போதும் இந்த உபவாசம் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லக்கூடாது. அப்போது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆமேன். அதுதான் அன்றைக்கி தீர்மானம். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம்லாம் கரெக்டு தான். ஆனால் சோதனை வரும் பொழுது நீங்கள் உண்மையில நினச்சி பாருங்களேன், நல்லா டயட்டுக்குள்ளே இருக்கணும்னு என்னைக்கு முடிவெடுக்கிறனோ அன்னையிலேருந்து ஒரே கல்யாண வீட்டு காடாக வருது, ஃபுல்லாக பிரியாணியாக வருது. நான் அது இல்லை அதாவது உபவாசத்துக்கு கூட நான் முடிவெடுக்கலை. அன்னையிலேருந்து வீட்டில் பத்திரிக்கை இருக்கத்தான் செய்யுது. நானும் எல்லா கல்யாணத்துக்கு போய் சாப்பிடத்தான் செய்யறேன். கண்ட்ரோலாக ஒரு 2 நாள் இருந்து பார்ப்பேன், அப்புறம் 3ஆவது நாள் சாப்பிட்ருவோம். இதில் வேறு இனிமேல் கேரல்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது, சரியா? நமக்கு இல்லை, நான் வேறு இடத்துக்கு சொல்கிறேன். 25ஆம் தேதியிலேருந்துனா நம்மளை விட மாட்டாங்க. அங்கே 4 நாள் இங்கே 4 நாள். இப்போ நம்ம சபையிலெல்லாம் போனால் ஒரு 30 நாள் எனக்கு ப்ரோக்ராமில் 30 நாள் சாப்பாடு ரெடியாக இருக்குது.
இதில் நான் எப்படி உபவாசம் எப்படி டயட்டில் இருக்கிறது எனக்கும் தெரியலை. அப்போ இப்போ சோதனைக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்கவா, இல்லை அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், அப்படிலாம் நான் என்ன டயட்டில் இருக்கோம்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த சோதனை, அப்போ நீங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை மேற்கொண்டு ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் அதை படிச்சுட்டு முடிச்சிருவோம். வாசிங்க 4:4 வாசிங்க. 4:4 அவன் என்ன பண்ணுறான்? பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்லுங்க? தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இப்போ ஆண்டவர் சோதனையை எப்படி மேற்கொண்டார்னா வசனத்தின் மூலமாக மேற்கொண்டார். ஆமென். அவருக்கும் சோதனை வந்தது. உபவாசம் பண்ணி இறங்கினோடனே பிசாசானவன் முதல்ல என்ன சொன்னால் கல்லுகள் அப்பமாகட்டும்னு சொன்னால், ரெண்டாவது உப்பரிகளை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதை எல்லாம் உனக்கு தருவேன், நீங்கள் சரி ரெண்டாவது தாழ குதிங்கன்னு சொன்னான். உன்னை ஏன் தாழ குதிங்கன்னு சொல்லிட்டு அவனும் வசனத்தை சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க? 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாம் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். எழுதியிருக்கிறது என்று சொன்னது யாரு? அப்போ அவனுக்கு நல்ல வசனம் தெரியுது. அப்போ வசனம் தெரிஞ்ச பிசாசு தான் உங்கள் உபவாசத்தை கெடுக்க போகிறோம். அப்படிலாம் இல்லை பக்கத்தில் இருக்க சிஸ்டரா, அப்படி நான் சொல்லலை. ஒருவேளை வசனம் தெரிஞ்சு உங்கள் உபவாசத்தை கெடுத்தால் அது ஒரு பிசாசு தான். சரியா? இப்போ நான் மோசஸை கெடுத்தோம்னா மோசஸுக்கு நான் அப்படி தான். அதனால் மோசஸ் நீங்கள் ராத்திரி ஃபாஸ்டிங் எல்லாம் நானும் ஃபாஸ்டிங் தான் அப்படி வச்சுருவோம். அப்படியா மோசஸு? சரி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நல்ல பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியுது. அப்போ வசனத்தின் மூலமாக நம்முடைய உபவாசத்தையோ அல்லது நம்முடைய பலவீனத்தை அவன் மேற்கொள்வதற்கு பார்ப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை காட்டிலும் வசனத்தில் ஆழமாக நின்று அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தது பாருங்களேன், உயர்ந்த மலையில் கொண்டு போய் நீ என்னை பணிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொன்னார், அப்பாலே போய் சாத்தானேன்னார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னார். அப்போ இந்த அனுபவம் என்ன சொல்லனா, ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை ஆண்டவர் ஜெபித்து முடித்தவொடனே, உபாசம் பண்ணி முடித்தவொடனே பிசாசினுடைய தந்திரங்களுக்கு வசனத்தை வைத்து மேற்கொண்டார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தது போல் 40 நாள் நம்ம உபவாசம் இல்லாட்டாலும் நம்ம உபாசிக்கிற நேரம் நம்ம அறியாமல் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆமேன். நான் சொன்னது மாதிரி நம்ம அறியாமல் வரத்தான் செய்யும், அல்லது வேறு ஏதாவது ஒன்று பிளவினங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து அதில் நிலைத்து நிற்கும் பொழுது, அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவத்தில் உபாசம் பண்ணியிருக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை ஜெயித்தாரோ அதே போல் நம்மளும் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரை சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஏன்னா அவர் பெர்ஃபெக்டாக உள்ள வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அவர் வார்த்தையினால் நிறைந்திருக்கிறதான தேவன். சரியா? அந்த வார்த்தை தான் மாமிசமாகி இந்த உலகத்துக்கு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம்ல. அப்போ இந்த வார்த்தையை பின்பற்றுகிற நீங்களும் வார்த்தையினால் நம்ம நிறைஞ்சி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பிசாசு ஜெயித்தாரோ அதே போல் இந்த உபாச நாட்களில் ஜெயிக்கிறதற்கு நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு பிசாசின் தந்திரங்களை வேத வசனத்தை கொண்டு மேற்கொள்ளும் பொழுது இந்த உபவாசம் உண்மையிலே நமக்கு ஒரு சிறந்த உபவாசமாக இருந்து ஆண்டவர் வெற்றி சிறந்தது போல் நம்மளை வெற்றி சிறக்க வைக்கும். அப்போ எல்லாரும் நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரத்தில் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேசுனீங்கன்னு சொல்லுவோமா? எதுக்கெல்லாம் பேசின? சத்ருவை விலக்கி மீட்பதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த உபவாச நாளை நியமித்திருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரே சத்ருவை நாங்கள் விலக்கி மீட்பதற்கு எங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் ராஜாவினிடத்தில் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தது போல் அப்பா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் உங்களை குறித்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை குறித்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான ராஜா நீர் எங்களுக்கு வழியில் சத்ருவை விலக்குவதற்கு நீங்கள் போதுமானவர் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. அதே போல் எப்படி கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் ரட்சிப்புகளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்திருந்தான், அதே போல் இன்றைக்கு உபவாசம் பண்ணி நம்மளும் நம்ம குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கு இந்த நாளை ஆண்டவர் ஒரு ஆயத்தமாக்குகிறார் என்பதை நீங்கள் மனசில் தெரிந்து கொண்டு நான் சொன்னது போல் நம்மளுடைய குடும்பத்திற்காக அவங்க பேர் எழுதி வச்சு அந்த கொர்நேலியுவை போல் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பேதுருவை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தது போல்
யாரை கொண்டாகிலும் குடும்பத்தை ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். அப்போ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட உறவாடுவது அப்படின்னா யாத்ராகமத்தின் புத்தகத்தில் எப்படி மோசே 40 நாள் அந்த மகிமைக்குள்ளே இருந்தார், அதே போல் நாமளும் 40 நாள் அல்ல, உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் மேல் இருக்கிறதான மகிமை நமக்குள்ளே இறங்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்போ எங்கள் மேல் அந்த மகிமை வேணும். மகிமை வரும்பொழுது என்ன நடக்கும்? மற்ற ஜனங்கள் அந்த மகிமையை கண்டு பயப்படுவார்கள் என்று சொல்லி காணப்பட்டது போல நம்மளை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஆனால் என் தேவனுடைய மகிமை என் மேலே இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் தெரிந்தால் போதும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மகிமை நம்ம மேலே வரும் பொழுது நம்ம பல ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவார். அப்போ என்னென்னா, நம்ம சொல்லுகிறத ஜனங்கள் கேட்கத்தக்கதான பெரிய காரியங்களை ஆண்டவர் அற்புதம் செய்வார். கடைசியாக எப்படி இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி இறங்கும் பொழுது எப்படி சாத்தான் சோதித்தானோ, அதே போல் பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் கூட இயேசு எப்படி வசனத்தினால் அந்த உபவாசத்தினுடைய நாட்களில் அவர் ஜெயித்தாரோ, அதே போல் நாமளும் உபவாச நாட்களில் ஜெயிப்பதற்கு வசனத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. வசனத்தின் மூலமாக அந்த சாத்தான் இடத்துல எதிர்கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் நம்ம எல்லாரும் வாய்களை அறிக்கைட்டு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆண்டவருடைய மகிமை நினைச்சு பாடுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா. மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆண்டவரே, எல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்கிறது உங்க மகிமை தாங்கப்பா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. எல்லாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. நாங்க உபவாசித்து உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு மேகம் எங்க வீடுல இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க சபையில இறங்கட்டும் ஆண்டவரே, ஆலயம் முழுவதும் ஆண்டவரே, எங்க வீடு முழுவதும் மகிமையினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைங்க இந்த வயதப்பாட வகுப்புல உங்க வசனத்தை கேட்டிருக்காங்க. பிள்ளைகளுடைய வீடுகள் முழுவதும் மேகத்தினால நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நடக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. ஆமென் ஆண்டவரே, எங்களுக்கு கையளவு மேகம் இருக்கட்டும்பா. அப்பா, எங்க உபவாசத்துல ஒரு சிறிய மேகம் இருந்தா கூட ஒரு பெரிய மழையாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசம் முழுவதும், எங்க வீடு முழுவதும், எங்க குடும்பம் முழுவதும் ஒரு ரட்சிப்பின் மழை இறங்கட்டும் ஆண்டவரே. அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எல்லாம் நடக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் எங்களோடு கூட வரும் பொழுது, உங்கள் மகிமை எங்களோடு கூட இருக்கும் பொழுது அப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள் நடக்கும்ப்பா. காரியங்கள் மாறுதலாய் முடியும் ஆண்டவரை. நாங்கள் உண்டவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது சத்ருவை வழியில் மீட்பதற்கு எங்கள் தேவனுடைய கரம் நன்மையாக எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொண்டு இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் கைக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. கர்த்தாவே, வந்திருந்ததான பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஐயா. உபவாசத்தின் நாளுடைய மேன்மைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், உண்மையே உறுதியாய் மனதை உடையவன் உம்மை பற்றி கொண்டிருக்கிறபடினால பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிற வசனத்தின் அடிப்படையில் இந்த உபவாசத்தின் நாட்கள் அவர்களுக்கு ஒரு பூரண நாட்களாய் அவர்களுக்கு காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் நாட்களில் அவர்களுடைய கண்ணீர்கள் ஆண்டவர், அவருடைய வேதனைகள் ஆண்டவர், அவங்க துக்கங்கள் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா ஆண்டவர். இந்த உபவாச நாளில் அந்த பிள்ளைகள் எதற்காக ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டை இந்த நாளில் கேளுங்கப்பா ஆண்டவரை. நீங்கள் கேட்டு ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு சேமத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமே. எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஆண்டவரே நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்பா குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த உபவாசத்தின் நாட்களில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே உண்டு ஆண்டவரே. அப்பா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதான குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. குடிவெறியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த உபவாச நாட்களில் கட்டி நிர்மூலமாக்கி அப்பா யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாங்கள் குடும்பமாக அந்த புது வருஷத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கலந்து கொள்வதற்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது உடைய சமூகம் பெண்கள் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் உபவாசம் தீர்மானமாக எடுங்க. உபவாசத்தை செவிக்க பெரிய காரியங்களை செய்வார்.